ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வர பசங்களுக்கு இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த அளவில் நீங்கள் 4 பிரெட் அளவுக்கு போடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துக்கணும். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பீட் பண்ணிவிட்டு நான் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிப் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லில் நெய் இல்லைனா பட்டர் போட்டு ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸை இந்த மாதிரி 2 பக்கமும் டிப் பண்ணி தோசைக்கல்லில் போடுங்க. இது ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருகி போய்டும். இதே மாதிரி இன்னொரு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.